துபாயிலேயோ சவுதிலேயோ இல்லை எந்த ஒரு கல்ஃப் கண்ட்ரிலேயோ உங்களுடைய அப்பாவோ அண்ணனோ ஹஸ்பண்டோ யாரோ ஒரு ஆள் ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி உங்களுடைய ஒர்க் டைமிங் என்னங்கிறத கேளுங்க. காரணம் என்னென்னா இன்றைக்கி துபாயில் கொடுமையான ஹீட்டாக இருக்குது. 45 டிகிரி செல்சியஸில் இருக்குது. அடுத்த 2 மாதத்துக்கு இப்படி தான் இருக்க போகுது. நார்மலாக பார்த்தீங்கன்னா இங்கே துபாயில் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. ஒரு 12லேருந்து 3:30 மணி வரை ஒர்க் பண்ணக்கூடாதுங்கிறது. பட் அதையும் மீறி அதை ஒர்க் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னா அந்த குறிப்பிட்ட டைமில் ஒர்க் பண்ணும்போது ஒரு இன்சென்டிவ் கிடைக்கும். அந்த இன்சென்டிவ் வச்சு ஃபேமிலியில் ஊரில் ஏதோ ஒரு லோன் அடைக்கலாம், இல்லை சம்திங் ஏதோ பண்ணலாங்கிறத பட் அந்த பாடியோ ஹெல்த்தையோ பொருட்படுத்தாமல் ஒர்க் பண்ணுறாங்க. என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. காரணம் என்னென்னா நான் ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறனால காரில் போனாலும் ஏசி, பில்டிங் எந்த பில்டிங் வியூவிங் போனாலும் ஏசி, இல்லை ஆஃபீஸ் போனாலும் ஏசி இருந்துட்டு நமக்கு வெளியில் வந்துட்டு நிற்க முடியல, அந்த அளவு ஹீட்டாக இருக்குது. பட் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகிறோன்னு வைங்களேன், அங்கே மெஜாரிட்டி வந்து யூரோப்பியன்ஸ் எல்லாம் வந்து இருக்க மாட்டாங்க ஒர்க்குக்கு. இந்தியன்ஸும் பாகிஸ்தானிஸும் தான் இருக்காங்க. கஷ்டப்படுறத பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பர்டிகுலர் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கனால இங்கே வந்து போட் ஓட்டுறதா இருக்கட்டும், இல்லை போட் ஹெல்ப்பர்ஸ் எல்லாருமே வந்து சவுத் இந்தியன்ஸ் தான் மோஸ்ட்டாக இருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கால் பண்ணி